மக்களே ஸ்ரீலங்காவில் இந்த டிவிஎஸ் என்டாக் 125 ரேஸ் எடிஷன் BS4க்குரிய மைலேஜ் என்ன மாதிரி கிடைக்கும்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதாவது ரியல் டைமில் என்ன மாதிரியான மைலேஜ் கிடைக்குதுன்ற விஷயத்தை வந்து இதுக்கு போட சொல்லி சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வேலை பார்த்தோம்னா இன்றைக்கு இதுக்குரிய மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு போட போகிறோம். குறிப்பாக மைலேஜ் அளக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய இந்த டேங்கை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டரோ 3/4 லிட்டரோ 1 லிட்டர் பெட்ரோல் விட்டுட்டு அதையும் பிறகு ஓடி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ரோடுன்றதை பார்த்துட்டு அதை பிரித்து அதுக்குரிய மைலேஜ் பார்க்குறது. பட் செகண்ட் மெத்தட் என்னென்னா இந்த டேங்கை வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திருப்பவும் அந்த டேங்கை ஃபுல்லாக அதே லெவலுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபில் பண்ணின விஷயத்தை வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு இருக்கிற விஷயத்தை வச்சு பிரித்து காண்றது இன்னொரு மெத்தட் இருக்குது. பட் இன்றைக்கு நாங்கள் இதுக்கு பண்ண போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா 2வது மெத்தட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக BS6 வெஹிக்கிள்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி பண்ணக்கூடாது. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து BS4 தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கிடையாது, கார்பரேட்டர் தான் இருக்குது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது BS6 OBD2 வரைக்குமே போயிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வருது. பட் தியரட்டிக்கலி பார்க்க கார்பரேட்டரோட ஒப்படைக்க ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெட்டரான மைலேஜ் வந்து கிடைக்குது. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். குறிப்பாக இன்னொரு விஷயம், இது நாங்கள் ஃபுல்லாக பெட்ரோலை ட்ரைவ் பண்ணல. காரணம் என்னென்னா இது கார்பரேட்டராக இருந்தாலும் இப்போ வர பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ ஒருவேளை நாங்கள் அடிக்கடி டேங்கை ட்ரைவ் பண்ணி வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்கு இல்லாட்டி என்ஜின் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டுகள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நாங்கள் 2வது மெத்தட், அதாவது ஃபியூவலை ஃபுல் பண்ணியை பார்த்தீங்கன்னா மைலேஜ் அளக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ட்ரைவ் பண்ணி அளக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் வந்து கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இந்த கரெக்டான லெவலுக்குரிய மைலேஜ் கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸோ மைனஸ் 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிலோமீட்டர் வந்து இதை ஃபுல் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ரூட் உண்டு. என்ன மாதிரின்னா அதில் அரவாசி வந்து சிட்டியாக இருக்கும், அதே மாதிரி மிச்ச அரவாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பொதுவாக மைலேஜ் வரைக்கும் சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிவர மாதிரி இருக்கும். பட் ஹைவேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் வரும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ளஸ் ஹைவேக்குரிய மைலேஜ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஹைவே வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி என்றா கண்டிப்பாக ஓரளவு குறைஞ்ச மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேலை இப்போ போய் இதுக்குரிய மைலேஜ் டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். அதோட அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மோட்டர் சைக்கிள்ஸ் அதோட ஸ்கூட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து பண்ணலாமா இல்லைன்னு விஷயத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் மை நேம் இஸ் தனுஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனுஷ் டெக். ஸோ இப்போ நாங்கள் சண்டிலிப்பாய் சந்தியில் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதே இடத்த வந்து தான் முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை டேங்க் ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணி ஒரு லெவல் ஒன்று பார்க்கணும். ஃபுல்லாக மைலேஜ் டெஸ்ட் வீடியோ இல்லை உங்களை போட மாட்டேன். மைலேஜ் ஃபுல் ஆடிங்கோ, திருப்பி சுற்றிட்டு இதெல்லாம் வந்து அடிப்பேன், திருப்பி சுற்றி வந்து இதெல்லாம் அடிப்பேன். அப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ போய் கொண்டு இருக்கு. ஃபுல் லெவலில் அடிச்சு கொடுக்க அப்படி. சரி ஓகே ஓகே நாங்கள் இப்போ அடிக்கிறோம் ஃபுல்லாக. இந்த மூடி லெவல் வரைக்கும் அடிங்கண்ணே. ஸோ இதே லெவலில் தான் திருப்பம் அடித்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2.4 லிட்டர் வரைக்கும் வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் ரைட் ஓகே. வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் ஃபில் பண்ணிட்டோம். எவ்வளோ வருதுண்ணா? ஓகே நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டோம். இப்போ நாங்கள் ட்ரிப் பியை வந்து 0 ஆக்க வேணும். ஸோ இதில் ட்ரிப் பி இருக்குது. ஸோ இதில் செட் பண்ணினா அக்யூரேட்டாக வந்துடும். டேங்க் வந்து இப்போ ஃபுல். எதுக்கும் செக்கிங்குக்கு ஒருக்கா அவங்களோட லெவலே வந்து காட்டிக்கொள்கிறேன். கொஞ்சம் இருட்டிட்டுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டேங்கிலேருந்து ஒரு சொட்டு உள்ளுக்க இறங்கி இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் இறங்கி வந்துருக்கு. இதே லெவலில் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு +- 1 to 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களோட ரூட் என்னென்னு கேட்டிங்களாண்டா, இப்போ நாங்கள் சண்டிலிப்பாயிலேருந்து வலிக்கிறோம். இதால் வந்து அப்படியே நாங்கள் மேனிப்பாயாவில் போய் ஆனக்கோட்டையிலேருந்து அங்கே அப்படியே யாழ்ப்பாணம் சுடுகாட்டால் அடி தெரியும் அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறமா ஓட்டுமடம் ஜங்ஷன் போயிட்டு திருப்பி
அங்கே ஓட்டுமணம் சந்தியிலிருந்து வட்டுக்கோட்டை கல்லுண்டா வழியால் வட்டுக்கோட்டை வந்து சித்தங்கனி வந்து அதுக்கப்புறமா சங்கானை வந்து திருப்பவும் இதே சண்டிலிப்பையில் வந்து ஏற்ற போகிறோம். ஸோ கூகுள் மேப்பை பார்த்த வரைக்கும் ஒரு 24 25 கிலோமீட்டர் வந்து காட்டுது. அதை விட நான் ஏன் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணினான்டா ஒரே இடத்த வந்து பெட்ரோல் அடிக்கலாம் ஒரு ஃபுல் சுற்றில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் சிட்டியும் கவர் பண்ணலாம், அதேமாதிரி ஹைவேயும் கிட்டத்தட்ட கவர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேனிப்பா ரோட்டுன்றது கொஞ்சம் அடிக்கடி வாகனங்கள் போய் வரும் அந்த இதுகள். அதை விட இப்போ தீபாவளி சீசன் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இதில் போவாங்க. அந்த வகையில் கொஞ்சம் டிராஃபிக் நாங்கள் ஹைவேயில் வந்து எந்தவித வாகனமும் இல்லாமல் ஒரு சரியான ஒரு ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்பீட் பண்ணி போகிறபடியாக கொஞ்சம் மிக்ஸ் கேட்டகரிக்குரிய அந்த மைலேஜ் வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மைலேஜை வந்து என்ன மாதிரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற விஷயத்தை வந்து ஒரு டிப்ஸாக வந்து சில இடங்களில் சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ் குறைவாக இருக்கும். பட் மேனிப்பாயில் பார்த்திங்கன்னா ஓரளவு வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி ஏரியாண்டபடியே ஒரு 40, 41, 35 அந்த ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் யமஹா 2 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமி பவர் மோட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்கூட்டி பெப்லேருந்தே கொடுத்தாங்க. அதோட டிவிஎஸ் வீகோவிலையும் பெறும் இதுலேயும் பெறுது. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெட்டர்ண்டா இப்போ நல்ல ஒரு மைலேஜ் வந்து நாங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்கனாமி ஸ்பீடை வந்து நான் மெயின்டைன் பண்ணி போடுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இப்போ 44 கூட பார்த்திங்கன்னா எக்கனாமி லைட் எரியுது. கிட்டத்தட்ட ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-55 கூட பார்த்திங்கன்னா எக்கனாமி லைட் எரியும். இப்போ மைலேஜ் டிப்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்து இருக்கும். பொதுவாக ஸ்கூட்டர்ஸ்ன்றாலே நிறைய மக்கள் சொல்கிறது என்னென்னா இந்த மைலேஜ் வந்து கிடைக்காது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25-30 கிடைக்குது. அதேமாதிரி 30லேருந்து 35. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொமெண்ட்ஸில் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன் 17-18 அதாவது ஒரு லிட்டருக்கு 17-18 கிலோமீட்டர் தான் கிடைக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், இப்போ ஸ்கூட்டர்ஸ் இந்த மைலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 110cc இருந்தாலும் சரி 125cc இருந்தாலும் சரி கண்டிப்பாக 40+ வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன ரேஞ்சில் இருந்தாலும். அதாவது குறிப்பாக ஏன் இப்படி கொஞ்சம் இந்த மைலேஜ் குறைவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாக மைலேஜ் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு இங்கேருந்து ஜாழ்ப்பாணம் போயிட்டு வந்து ஒரு 100-200 பெட்ரோல் அடிச்சுட்டு அதை முடிஞ்சிட்டு அவங்கள ஒரு பிரம்மையில் வந்து ஒரு மைலேஜ் வந்து போடுவாங்க. அப்போ இது மைலேஜ் வேலை செய்யலை பெட்ரோல் குடிக்கலன்ட்டு ஸ்கூட்டர்ஸ் எந்த ஸ்கூட்டர்ஸாக இருந்தாலும் டியோவாக இருந்தாலும் சரி வீகோவாக இருந்தாலும் சரி ஆக்டிவா யமஹா ரேஸ் செட்டார் என்டோர்க் எந்த ஸ்கூட்டர்ஸாக இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி வந்து அதாவது இப்படி ஒரு கருத்து வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஒன்று அவங்கள்ட்ட அந்த பிழையான கல்குலேஷன் மைலேஜ் டெஸ்ட் பண்ணிக்க பார்த்திங்கன்னா ஒன்றில் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டேங்கை ட்ரை பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு சிலர் வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டு ஒரு கை கணக்குக்கு மைலேஜ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கருத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதை விட இன்னும் ஒரு சைட் இருக்குது. ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பைக் மாதிரி இல்லை. இதில் வந்து சிவிடி வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே போகிறோம் பண்ணாலும் ஒரு 3rd கியரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போகலாம். ஒரு 4th கியர் சிலர்லாம் பார்த்திங்கன்னா 5th கியர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த கட்ட இந்த லக்கிங் ஆகிற மாதிரியெல்லாம் ஓடுவாங்க. பட் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் விரும்பலாம். இப்போ நான் சிட்டியில் போகிறேன். ஸோ இப்போ ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு வந்துட்டுது. நாங்கள் விரும்பாமல் பார்த்திங்கன்னா சிவிடி வேரியேஷன் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஸோ நாங்கள் என்ஜினை வந்து ஸ்லோ பண்ணிட்டோம்னா சிவிடி வேரியேஷன்ஸ் அந்த முன்னுக்கு இருக்கிற டயாமீட்டர் பார்த்திங்கன்னா மாறிக்கொள்ளும் முன்னுக்கு பின்னுக்கு. அதாவது ஹப்பில் இருக்கும். அதேமாதிரி புள்ளி பின்னுக்கு பார்த்திங்கன்னா 2 புள்ளி வரும். ஸோ அதுக்குள்ள இந்த சிவிடி வேரியேஷனால் பார்த்திங்கன்னா அந்த கியர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் பண்ணிக்க பார்த்திங்கன்னா கியர் ரேஷியோ மாறத்தான் போகுது. ஸோ இதை நாங்கள் மெனுவலில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாதிரி. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா பைக்குகளோட ஒப்புடைக்க ஸ்கூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிட்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் குறைவாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனிப்பை டவுனில் நிற்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு அப்புறமா ஸ்பீட் எடுத்து அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு நான் ஸ்டாப் ரைடிங்காக பண்ண போகிறேன். கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் கட் ஆகாது. கதைக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கொள்ளும். அதை தாண்டி மிச்ச இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மோஷனாக போட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சைட் இருக்குது என்னென்னா இப்போ மைலேஜ் கிடைக்காததுக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு 35-40 கிடைக்குது. ஏன்னு பார்த்தா அதுக்குரிய ரைடிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். இப்போ ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆக்சலரேஷன் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஸ்மூத்தாக வந்து டீஎக்சலரேஷன் பண்ணணும். இப்போ ரேஷ் ட்ரைவ் பண்ணுற பேரில் பார்த்திங்கன்னா அந்த டக்குண்டு த்ரெட்டில் ரெஸ்பான்ஸை வந்து அதாவது த்ரெட்டில் வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணியெல்லாம் ஓடுவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் பவர் வந்து போய் கொண்டிருக்கும். அதாவது அதிகப்படியான பெட்ரோல் வந்து இது கன்சியூம் பண்ணி
ஓடிக்கொண்டிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஸ்பீட் லிமிட் வரைக்கும் பொதுவாக 110cc 125cc ஸ்கூட்டர்ஸ்னாலே ஒரு 40லேருந்து 55 இந்த ஸ்பீட் ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரேஜான மைலேஜ் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃபுல்லாகவே நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படியான இடங்களை பார்த்திங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். அதோட குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ 55 சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 70 75 80 பார்த்திங்கன்னா ஹைவேல ஓடுவாங்க. நான் எல்லாம் ஒரே ஸ்பீட்டை வந்து மெயின்டைன் பண்ணி போடுறேன்டா எனக்கு வந்து மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அவரேஜ் இப்போ இந்த டிவிஎஸ் எண்டோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 45-50 அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓடுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி ரேஷ் ட்ரைவ் பண்ணிவிட்டு மைலேஜ் கிடைக்கலையேண்டு. மூன்றாவது கேட்டகரி என்னென்னா எல்லாமே சரியாக பண்ணியிருப்பாங்க, சரியான ஸ்பீடில் போவாங்க. இப்போ அதாவது அந்த சரியான கல்குலேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த லிட்டருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ரோடு இருக்காண்டா. பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் கிடைக்காது. காரணம் என்னென்னா அந்த வெஹிக்கிளுக்குரிய மெயின்டெனன்ஸ். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் பீரியோடிக்காக சில விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். குறிப்பாக அந்த ஏர் ஃபில்டர் அதே மாதிரி ஸ்பார்க் ப்ளக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 3,000 to 4,000 ஒரு 3,500லேருந்து ஒரு 4,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ண வேணும். அதை தாண்டி அங்கே ஒரு 12,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓடிட்டீங்களா அது கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆக வேணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான மைலேஜ் ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் என்ஜின்லேருந்து எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக அப்படியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்தான் ஆக வேணும். ஸோ அப்படி செய்யாட்டி இப்போ மெயின்டெனன்ஸ் இப்போ ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலர் 25,000-30,000 கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாலே ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர்ஸோ பைக்கோ இருந்தால் என்ன காராக கூட இருந்தாலும் சரி நல்ல ஒரு ப்ரீதிங் வந்து கிடைக்காது. ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா சரியான அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து அது இன்ஜினுக்கு போகும். ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா மைலேஜும் பெர்ஃபார்மன்ஸும் அடிவாங்கும். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி டிரைவிங் ஸ்டைல் அதாவது ரைடிங் ஸ்டைலும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கல்குலேஷனும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு சரியான மைலேஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஆனக்கோட்டையில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 3,900 கிலோமீட்டரில் ட்ரிப்பி நீங்கள் பார்ப்பீங்க 3,900 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டோட்டல் ஓடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3,819 கிலோமீட்டர் ஓடிட்டுது. ஸோ ஒரு வெல் செட்டில்டான என்ஜின் தான். 2 சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டுது. 3rd சர்வீஸும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் டிவிஎஸ் எண்டோக் இந்த ஸ்கூட்டருக்குரிய டெக்னிக்கல் ரிவ்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்குரிய ரைட் ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதாக்கள் வேணுமெண்டா அந்த ஐகார்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இவ்வளோ காலம் தாண்டிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த டிவிஎஸ் எண்டோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ஜின் ரிஃபைன்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். என்ஜின் ரிஃபைன்மெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவு ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் அந்த ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா டியோ அளவுக்கு பட்டர் ஸ்மூத்தாக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்களா இல்லை. பட் ஓரளவு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு என்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான். குறிப்பாக அந்த பழைய டிவிஎஸ் வெஹிக்கிளோட ஒப்படைக்க இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிஃபைண்டாக இருக்கும். ஸோ இதை விட பார்த்திங்கன்னா BS6க்குரிய என்ஜின் பார்த்திங்கன்னா இன்னுமே ரிஃபைண்டாக இருக்கும் F5 வரபடியாக. அதோட குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரேக்கிங் வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 220mm டிஸ்க் இருக்குது. அதேமாதிரி ரியலில் வந்து 130mm இருக்குது. ஸோ பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஓஹோண்டு இல்லை. ஒரு 10க்கு பார்த்திங்கன்னா ஒரு 6/5-7 மார்க்ஸ் போகிற அளவு பார்த்திங்கன்னா பிரேக்கிங் இருக்குது. குறிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு பைட்டிங் வந்து இருக்குது. நீங்கள் பிரேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சாஃப்டாக இந்த இதில் லைட்டாக அந்த சாஃப்டாக பிடிச்சி உடைக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பொஞ்சி ஆகிடும். அந்த பிரேக் ஷூவும் அதேமாதிரி பிரேக் பேடும் அப்படி ஸ்பொஞ்சி ஆகினா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பிரேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹார்ட் பிரேக்கிங் பண்ணினா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் வந்து இருக்கும் அந்த பிரேக் பேட்லேயும் பிரேக் ஷூலேயும். ஸோ அது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதோட லைட்டிங் நைட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஸ்டேபிளான ஸ்பீட் வந்து நான் மெயின்டைன் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தெரியுமா நினைக்கிறேன். ஸோ கூடி குறைஞ்சு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஃபியூவல் வந்து கன்சியூம் ஆகும். அதோட பார்த்திங்கன்னா அந்த சடன் பிரேக்கிங்லேயும் வந்து நீங்கள் தடுத்து கொள்ளணும். மேக்ஸிமம் ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் ஸ்மூத் உடைக்க பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு நல்லது, அதேமாதிரி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லது. நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணி போட்டு உடைக்க பார்த்திங்கன்னா சடன் பிரேக்கிங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ஒரு என்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணி வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு என்ஜினுக்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதேமாதிரி மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். அதோட பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் 6 feet எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார் கிடைக்குது. ஸோ ஹை நீளம் எனக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே தான் இருக்குது. சீட் ஹைட் எல்லாம்
அதோட பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தில் தங்கி இருக்குது. நாங்கள் சிட்டியில் ஓடுறோமா அதில் ஹைவேயில் ஓடுறோம் பொறுத்தும் தங்கி இருக்கும். பட் இன்னும் ஒரு கருத்து இருக்குது என்னென்னா, இப்போ நீங்கள் சிட்டியில் வந்து ஓடினாலும் சரி ஹைவேலேருந்து ஓடினாலும் சரி பைக்கின் ஓவரால் வெயிட்லேயும் தங்கியிருக்கும். அதேமாதிரி பில்லியனுடைய வெயிட்லேயும் வந்து தங்கியிருக்கும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78 கிலோகிராம் வந்து வர்றேன். இந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 121 கிலோகிராம் அந்த பக்கம் வெறுமன் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வெயிட்டையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் பில்லியனோட பார்த்திங்கன்னா பின்னுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு போகிறீங்களா அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா என்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்க பார்த்திங்கன்னா அதிகப்படியான மைலேஜ் கிடைக்காது. கண்டிப்பாக தனியாக போகிறத விட டபுள்ஸில் பார்த்திங்கன்னா மைலேஜ் குறைவாக தான் கிடைக்கும். அதோட குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் ரைடராக இருந்தாலும் என்னோடய வெயிட் 78 கிலோகிராம். சில லேடிஸ் கொஞ்சம் மெல்லியாகல இல்லை மெல்லியபடியில் பார்த்திங்கன்னா ஒரு 48-50 கேஜியில் இருக்கிறீங்களான்னா என்னோட ஒப்புடைக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான மைலேஜும் வந்து கிடைக்கும். அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸும் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா வெயிட் குறைய பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்குரிய அந்த ஆக்சலரேஷன் டைமிங் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அதாவது பிக்கப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த வெயிட்டுக்கு இப்படி ஒரு பிக்கப் இருக்குன்னா இதே ஸ்கூட்டர் வந்து இன்னும் ஒரு 40 கேஜியில் ஒரு ஆள் ஓடுறாருன்னா அது இன்னுமே கொஞ்சம் பிக்கப்பாக இருக்கும். ஏன்னா அந்த என்ஜினுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பாக இப்போ நாங்கள் ஆனக்கோட்டை ஆறுகால் மடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கே கொஞ்சம் ட்ராஃபிக் குறையும் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு இதெல்லாம் தாண்டி போக அந்த பொம்மை வழி கொண்ட ஒரு இடம் வரும். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. நாங்கள் வாகனத்தின் ஸ்பீடை கூட்டி குறைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டை வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம். வட்டுக்கோட்டையிலேருந்து சித்தவனி பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ட்ராஃபிக் இருக்கும். ஸோ இதில் அதிகமாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலாம் வரப்போகும்னு நினைக்கிறேன். ஸோ மைலேஜில் பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தடவை மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கொள்கிறேன். 5-6 தரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தரம் ஒரே மாதிரி ஆவரேஜாக நான் மைலேஜ் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு ரைடரை கொடுத்து செக் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா அவைக்கு வேறு விதமான ஒரு மைலேஜ் வந்து கிடைச்சது. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அப்படியே வந்தோம்னா நாங்கள் திரும்பி போய்க்குள்ளோம். நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்கனாமி பவர் மட்டும் இப்போ நான் ஓவர்டேக்கிங் பண்ணுறபடியே அதில் பவரில் எரியுது. ஸோ இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறீங்களா இந்த எக்கனாமி லைட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனால் அது எப்படியான மைலேஜ் கிடைக்கும். ஃபியூவல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக தான் கிடைக்க போகுது. அதை விட குறிப்பாக அந்த சிவிடி சைடில் பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்களாண்டா கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ஜின் சைடில் பார்க்க கொஞ்சம் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகேன்னு சொல்லிக்கலாம். நாட் பட்டர் ஸ்மூத் கொண்ட அளவுக்கு பட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கலாம். பட் சிவிடி சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்த வெஹிக்கிள் எப்படி ஒரு ஸ்பீடில் ஓடிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 6 km/h அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்பீட்லேருந்து திருப்பி நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணிங்க பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் வந்து சிவிடி கேசிங்கோட லைட்டாக அந்த தட்டுற தன்மை வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சிவிடி ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்து ரிஃபைன் பண்ணினா அப்படியான சின்ன சின்ன இதுகள் வந்து இருக்குது அது டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் லைட்டாக அந்த ஆக்சலரேஷன் திருப்பி டீஆக்சலரேஷன் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன் பண்ணிங்க பார்த்திங்கன்னா அந்த ஜெர்க்கிங்கை வந்து லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வேலை இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து பெட்டராக பண்ணுவாங்க ஸ்மூத்தாக. பட் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெப்பியாக பண்ணுவாங்க அவங்களோட வெஹிக்கிளை. ஸோ கொஞ்சம் ஓடுறதுக்கே ஃபன்னாக இருக்கும். ஒரு ஃபன் டு ரைடுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். அதேமாதிரி நல்ல ஒரு த்ரட்டல் ரெஸ்பான்ஸில் பண்ணுவாங்க. அந்த பீட் என்ஜின் பீட் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூட்டர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் பொம்மை வழிக்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஸ்டாப்பாக போகல எந்த இடத்தையும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்பீட் பண்ணி இந்த ரேஞ்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மைலேஜ் பெருசான கிடைக்காது. ஒரு 40 தாண்டி ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடில் உடைக்க பார்த்திங்கன்னா பெட்டரான மைலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் டீஎக்ஸலரேஷன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் அதாவது அந்த சிவிடி வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறும் கியர் ரேஷியோ. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ஜின் ஆர்பிஎம்லேயும் பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும் குறைஞ்சு கூடும். அதை விட நாங்கள் வந்து டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷான டைம் தீபாவளி டைம்னுடைய அதிகப்படியான மோட்டர் வெஹிக்கிள்கள் போகிற மாதிரி இருக்கும். மழையும் இப்போ நல்ல காலத்துக்கு நான் மழைக்காண்டி தான் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க மழை விடுமாண்டு. ஸோ இப்போ மழை விட்டுட்டுது. ஸோ ஓரளவு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குமென்னு நினைக்கிறேன். பொழுதுபட்டுட்டுது. மேக்ஸிமம் இரவு முடிகிறதுக்கு இந்த வீடியோ அதாவது இரவு தொடங்குறதுக்கு இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனித்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஹைவே இது வந்து உண்மையாக ஹைவே கிடையாது. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் அந்த அந்த கொஞ்சம் சந்தோஷமாக ரைட் பண்ணுற ரோடுன்னா இந்த கல்லுண்டவழி காக்கதீவு ரோடுன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ஒரு ஹைவேக்கு ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படியான டிராஃபிக் இருக்குது, அது அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவு நாங்கள் ஸ்பீடை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடில் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49 இருக்குது. எக்கனாமிக் லைட் இன்னுமே எரிஞ்சு கொண்டு இருக்குது. டிவிஎஸ் ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 55-60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் கூட பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் லைட் எரியும். குறிப்பாக மைலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் தாங்குது, ரோட் கண்டிஷனை தாண்டி என்விரான்மெண்ட் கண்டிஷன். அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ரிப் ஆகும். ஏன்னா அங்கே ஒரு எதிர் விசை வந்து என்ஜினுக்கு இருக்கும். ஸோ அதால் பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடுறபடியாக மைலேஜ் வந்து அந்த இடத்துல ட்ரிப் ஆகும். அதை தாண்டி நீங்கள் ஒரு சார்பான காற்றுல ஓடுறீங்களா மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு காற்றே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவான ஒரு புல்லிங்கை வந்து தரும் உங்களோட வெஹிக்கிளுக்கு, அதாவது புஷ்ஷிங் கொண்டு தரும். ஸோ அதால் பார்த்திங்கன்னா அந்த இடத்த என்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓடுறபடியாக மைலேஜ் வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 42, 43, 44, 45 என்ஜின் ஹீட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பட்டியலான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பொழுதுபட்ட டைம் மழை காலம் முன்னபடியாக இந்த என்டோக்கை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் சம்டைம் இந்த ஒரு பட்டியோடய நின்றுடும். ஒரு 15 கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம்டா. அப்படி இல்லை கோடாலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் கவர் பண்ணாலே இந்த 2 பாக்ஸ் வந்து இதில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், மேபி 2 பாக்ஸ் வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் லைட் எரியும். லைட்டாக கொஞ்சம் எதிர்காத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த அராளி பாலத்தை தாண்டின அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காற்றின் அட்ராக்ஷன் மாறுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி குறிப்பாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜுக்குரிய ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க என்டோக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 48, 47, 49 இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு எடுத்திங்கன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலரேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்கப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ரேஷ் டிரைவும் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் 60 இந்த 50 to 70 இந்த ஸ்டேஜில் 70, 75 எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 60ல் போய் கொண்டிருக்கிறேன். எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஓவர்டேக்கிங் பண்ணிக்கையும் சரி, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறீங்களாண்டா நல்ல ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70, 75 எல்லாம் ஈஸியாக வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து அச்சீவ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி கொள்கிறேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுன்ற இல்லைன்னு சொல்லலாம். இந்த இடத்த மாறி எக்கனாமி பவர் ரெண்டுமே வந்து மாறிக்கொண்டிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராலி பாலத்தடியில் நிற்கிறோம். ஸோ இந்த இடத்த லைட்டாக காற்று கொஞ்சம் டிரெக்ஷன் மாறுமன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சார்பான காற்றை இந்த டைம் வருமன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமி லைட் வந்து கொஞ்சம் ஒரு 52லேயும் பார்த்திங்கன்னா எரிகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னு தெரியல, ஒரு செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடில் வந்து ஒரு 1-2 ஸ்பீட் கூடி குறைஞ்சி ஓடி இருப்பேன். 50 எல்லாம் வந்துருக்கும் அப்பப்போ. ஸோ இந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லை கொஞ்சம் எதிர்காத்த ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. கொஞ்சம் ரொட்டேஷன் ஒன்று இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோட் டேர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்த ஒன்றில் சார்பான காற்றடிக்கும், இல்லாட்டி எதிர்காத்தடிக்கும் சீசன் அதுகளோட டைம்களை பொறுத்து. ஸோ எனக்குண்டா கொஞ்சம் எதிர்காத்தடிக்கிற மாதிரி தான் தெரியுது. மற்ற முக்கியமான விஷயம் நாங்கள் இப்போ செட்டியார் மடத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த மைலேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 3-4 லிட்டர் ஓடிட்டு அலக்கிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-24 கிலோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 20 கிலோமீட்டர் ஓடிட்டு 0.5 நான் பிடிக்கிறேன்னா பார்த்திங்கன்னா ஒரு 40 kmpl அப்படி கிடைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு டைம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ குறிப்பாக நான் ஏற்கனவே வந்து ஒரு 4-5 தரம் டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லிட்டர், அதேமாதிரி 3.2 லிட்டர், 4 லிட்டர் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஓடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உண்டு சில ரீடிங்ஸ் வந்து எடுத்துருந்தேன் நான். ஸோ அதையும் இப்போ எடுக்கிறதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் ரெண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு.
ஸோ எனக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டட் மைலேஜ் இருக்கும் இந்த ரைடிங் ஸ்டைலை வச்சு. ஸோ அந்த விஷயம் இதில் கிடைக்குதா இல்லையான்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதை விட பார்த்திங்கன்னா எங்களோட சேனலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த எண்டோக்கு இந்த மைலேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் முதலாவது தமிழில் நாங்கள் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். வடிவ செக் பண்ணி பார்க்கல, பட் நாங்களாக தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய வகையான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தமாக இல்லாட்டி ஆட்டோமொபைல் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுக்கொண்டே வரோம். ரெகுலராக பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த தனுஷ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெக்னாலஜி சம்மந்தமாக ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்க்கலாம். பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து போட்டுக்கொண்டு வரோம். அதோட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜெஃப்னா தனுஷ் என்ற ஒரு சேனலும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 72,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது. பட் இந்த சேனல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2,000க்கு மேலே தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனல் ஒருவேளை இந்த சேனல் பார்க்குறாக்களாக இருக்குன்னு தெரியாட்டி அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா ட்ராவல் வ்ளாக்ஸ், அதேமாதிரி கேஷுவல் வ்ளாக், லைஃப் ஸ்டைல் வ்ளாக், ஷாப் கடைகளுக்கு போய் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் நிறைய போடலாம். அதில் யாழ்ப்பாணத்துலையும் சரி, வழி மாவட்டங்கள், அதை விட மாலதீவி வீடியோலாம் அண்மையில் போட்டிருப்போம். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 46, 47 பார்த்திங்கன்னா லைட்டாக பவர் எரியுது. இந்த வெயிட் எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்து ஒரு பேக் கொண்டு வரேன். ஸோ அதில் ஒரு 20 kg வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட அண்டர் சீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கோட்டுகள், அதேமாதிரி டூல் கிட், அப்படி ஒரு சில ப்ராடக்ட் வந்து, அதாவது சில பொருட்கள் வந்து உள்ளுக்கே இருக்குது. ஸோ அதிൻ്റെ வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் அட் ஆகும். டோட்டலாக ஒரு 80 kg இந்த வெஹிக்கிள் இழுக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதிலேருந்து உங்களோட வெயிட்டை பொறுத்து உங்களுக்கும் கிடைக்க போகிற மைலேஜ் வந்து மாறிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா வட்டுக்கோட்டை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அதில் நீங்கள் டீஎக்ஸலரேஷன் பண்ணிக்க ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக பண்ணுங்கள். இப்போ சடனாக த்ரெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறது, இல்லாட்டி பிரேக்கிங் அமர்த்தி க்ளோஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு பெண்ட் திரும்ப போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் பிரேக்கிங்கை வந்து யூஸ் பண்ணி உங்களோட வெஹிக்கிளை வந்து ஸ்லோ பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ஜின் லைஃபையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதேமாதிரி மைலேஜையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிரேக்குக்குரிய லைஃப், அந்த பிரேக்கு அதுகளுக்குரிய லைஃபும் இருக்குது. பட் பிரேக் வந்து கண்டிப்பாக பாவீங்க, அவசரங்கள் அதுகளுக்கு நீங்கள் பாய்க்கு தான் வேணும். ஸோ கொஞ்சம் நைட் ஆகிட்டு இப்போ வந்து லோ பீம் போட்டிருக்குது, ஹை பீம் போட்டு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இப்படியான இடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரேக் பாய்ச்சி தான் ஆக வேணும். ஸோ இனிமேல் கொஞ்சம் இருட்டிட்டு தான்டா இதுக்குரிய ஃபுல் விசிபிலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த முதல் போட்ட டெக்னிக்கல் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு 40+ ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம். இன்னும் கொஞ்சம் வாகனங்கள் வர்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து இந்த மாதிரி வருதுன்னு தெரியலை. நான் நான் ஸ்டாப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போகிறேன். முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணினா சவுண்ட் எனக்கு ஓரளவு ஓகே தான் இருந்தது. ஓரளவு நோய்ஸ் இல்லாமல் நீட்டாக வருமானு நினைக்கிறேன். மைக் போட்டு தான் எடுக்கிறேன். ஸோ சவுண்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளணும். ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ வட்டுக்கோட்டை தாண்டி சித்தங்கனி என்ற போர்டருக்குள்ள வர போகிறோம். இப்போ வட்டுக்கோட்டையாக நிற்கிறோம். குறிப்பாக இந்த ஸ்கூட்டர்ஸ் பாவிக்கிற யாராச்சும் சரியான மைலேஜ் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ சும்மா ஒரு கண்டவாட்டுக்கு ஒரு ரஃப்பான கணக்கு போடாமல் உண்மையிலேயே சரியான மைலேஜ் வந்து பெர்ஃபெக்டாக இப்போ இதில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லாட்டி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி யாராவது டெஸ்ட் பண்ணியிருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரைடிங் ஸ்டைலில் சிட்டியில் எவ்வளோ கிடைக்குது, அதேமாதிரி ஹைவேல எவ்வளோ கிடைக்குது, அவரேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்ற விஷயத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட புதுசாக பார்க்குறாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் ஃபீட்பேக்காக இருக்கும். அதை விட உங்களோட மெயின்டெனன்ஸ் தரத்தையும் வந்து சேர்த்து மென்ஷன் பண்ணிங்களா அந்த மைலேஜ் பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட குறிப்பாக இப்போ வர புது வெஹிக்கிள்கள், இப்போ இல்லை முந்தியும் சரி இப்போவும் சரி, இப்போ ஸ்கூட்டர்ஸ் எடுக்க என்டோர்க்கோ இல்லாட்டி ஹீரோ இல்லை ஹீரோ சூமோ, இப்போ யமஹா பொறுத்த வரைக்கும் ரேஸ் எட்டார், ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இப்போ வெஹிக்கிள் மற்ற பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பல்சரில் நிறைய சீரிஸ் இருக்குது. பஜாஜில் அதே மாதிரி FZ, R15, M15 ஜமஹாவில் இருக்குது. டிவிஎஸில் ரைடர் இருக்குது. ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா இன்னும் பைக் வேறு இல்லை, டியோ ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்குது. சுசுகி அப்கமிங்கில் சுசுகி பெர்க்மன் ஸ்ட்ரீட் 125 வரப்போகுது. ஸோ அதுக்கான வீடியோ வந்து வரும். ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸ் பொதுவாக நானே இந்த லிஸ்ட் சொன்னானேன்டா கம்பெனி சைடில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதாவது உங்களோட யூசர் மெனுவிலே பார்த்திங்கன்னா இந்த என்ஜின், இந்த அதாவது குறிப்பாக இந்த எல்லா வெஹிக்கிளுக்கும் உரிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா
கம்பெனி தரப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆயில் கிரேட் பார்த்தீங்கன்னா 10W30. அதில் அந்த ட்ரூ 4 என்ஜின் ஆயில் எல்லாம் இருக்கும். ஸ்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட் ஆயில் வரும். அதேமாதிரி பைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஆயில் வரும். ஜாஸோ எம்பி என்றெல்லாம் சொல்லுவோம். ஒரு நிறைய கேட்டகரி இருக்குது ஆயிலில். ஸோ அந்த ஆயில் கிரேட் வந்து ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாவிப்பாங்க. இல்லை இப்போ ஹீரோ, டிவிஎஸ், ஹோண்டா எல்லா ஷோரூம்ஸ்லையும் பாவிப்பாங்க. பட் ஆயில் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறைவாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலின் திக்னஸ் வந்து அதில் குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியான புது வெஹிக்கிள்கள் நீங்கள் எடுத்து ஓடைக்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ஆயில் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலை ஒரு கம்பெனி சைட்லேருந்து 2500 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அந்த ஆயிலை சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் எந்த பர்சனல் கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு 2000 கிலோமீட்டர் இல்லாட்டி அது ஆக மேக்ஸிமம் ஒரு 2200 ஆவரேஜாக ஒரு 2200 கிலோமீட்டர் ஓடிட்டு எவ்ரி டே நீங்கள் ஆயில் மாற்றினா பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு என்ஜின் லைஃபும் பர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் கிடைக்கும். அந்த கிரேட் குறைஞ்ச ஆயிலை பாவிச்சு ஒரு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடாதீங்க. என்னோட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஆயிலாம் வந்து இங்கே விடுவாங்க. ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து விட மாட்டாங்க. ஸோ ஃபுல்லி சிந்தட்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கூட கிலோமீட்டர்லாம் ஓடலாம். பட் நாங்கள் அந்த கஸ்ட்ரோல்லையோ மொபைல்லையோ பார்த்தீங்கன்னா அந்த 20W40 என்ற கிரேட் ஆயில் மாற்றுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் ஒரு 2500 3000 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டு மாற்றலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேட் கூடின ஆயில். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸுகள் மைலேஜுகள் வந்து லைட்டாக அடி வாங்கும். ஏன்னா அந்த ஆயில் வந்து திக்னஸாக இருக்கிறபடியாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் வியர் அண்ட் டியர் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா 10W30 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் திரும்பவும் சங்கானைக்கில் வந்துட்டோம், சித்தங்கனிகளை திரும்பி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொண்டு வரேன். அதோட ஏர் ஃபில்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக க்ளீன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளுங்க. குறிப்பாக கார்பரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் அந்த டைம்லேயாச்சும் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணி போடுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருப்பவும் டிராஃபிக்குள்ளே அம்புட போகிறோம். சங்கானைக்குள்ளே கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடிட்டு வந்தோம் கல்லுண்ட வழிகளால். பட் இப்போ தீபாவளி டைமினுடைய சகல உடுப்பு கடைகள் இருந்தால் எல்லாமே வந்து திறந்துருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும். ஸோ நாங்கள் வெஹிக்கிள் வந்து அடிக்கடி ஸ்லோ பண்ணி ஸ்பீட் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் 20,4 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து ரைட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் இதில் சண்டில் போய் வந்துடும். கிட்டத்தட்ட நேரம் பார்த்திங்கன்னா 6:12 ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பிரேக் போட்டு தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல் டிராஃபிக் இதுக்குள்ள. ஸோ நாங்கள் ஸ்பீடெல்லாம் குறைச்சி ஓடுவோம். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் நைட் ஆனாலும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சிவிடி ரிஃபைன்மெண்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் அந்த அதர்ன மாதிரி இருக்குது லைட்டாக. இது வந்து நேச்சுரல் லேண்ட். ஸோ அதோட விஷயம் வந்து இதில் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறேன். ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் புதுசாக எடுக்கிற ஆளுக்கு. அதோட குறிப்பாக எப்போவுமே ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தான். எப்போவுமே ஒரு ஆக்சிடெண்ட் வர்ற டைம், இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து உங்களை ஓரளவு காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக நாங்கள் ஸ்லோ பண்ணி தான் வர்றோம். ஃபுல் கிட்டத்தட்ட சண்டில் பேண்டை போடுறக்கிட்ட வரப்புறம் ஏழாங்கட்டைக்கு கிட்ட வாரம். ஸோ இதுதான் சிக்கல். நாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்போ குறுக்க வராண்டு எதுவுமே தெரியாது. இப்போ இரவில் பார்த்தீங்கன்னா சடார் புடாரண்டு வருவாங்க. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணணும். நானும் ரைட் பண்ணணும், பார்க்குறாக்களும் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ட்ராஃபிக் எல்லாம் குறைஞ்சி சண்டில் பே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம் இது வரைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மக்களே திருப்பவும் அதே சண்டில் பை சந்திக்கு வந்துட்டோம். நான் ஸ்டாப்பாக வீடியோ போய்கொண்டிருக்குது. எந்த இடத்துலையும் கட் வராது. கதைக்காத இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மோஷனில் போய்கொண்டு இருந்திருக்கும். பெட்ரோல் செட்டுக்கிட்ட வந்துட்டோம். 22.6 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிக்கொள்கிறோம்னு நினைக்கிறேன். கூகுளில் பார்த்திங்கன்னா 24 பாயிண்ட் சம்திங் காட்டிச்சுது.
ஸோ இதில் அக்யூரேட்டானது காட்டும் ஓடோமீட்டரில், அதாவது ட்ரிப் மீட்டரில். ஸோ மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். 22.7 கிலோமீட்டர் சம்திங் கவர் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து ஃபியூவலை ஃபில் பண்ண வேண்டியது தான். அதே ஃபுல் லெவல உங்களை தெரியாது, நீங்கள் பயப்படாது. ஸோ ஃபுல் பண்ணுறோம். எத்தனை லிட்டர்? கண்டிப்பாக ஒரு லிட்டர் 0.5 சம்திங் தான் வருமானு நினைக்கிறேன். 0.454 அதில் வந்துட்டேண்ணே. குட். 0.457 எவ்வளோ வருது? 136 ரூபாண்ணே. 0.457. ஸோ நாங்கள் இப்போ கால்குலேட்டர் எடுத்து சரியாக செக் பண்ணுவோம். 0.457. ஸோ உங்களுக்கு ட்ரிப் மீட்டரில் கிடைச்ச ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 22.7. ஸோ வேறு என்ன? 0.457. ஸோ அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட 49 kmpl வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ இதுன்ற மைலேஜ் வந்து ஸோ திரும்பவும் வந்து உங்களுக்கு ஒரு செக் பண்ணி காட்டுறேன். போன முறை கொஞ்சம் லைட்டாக ரங்கி இருந்தது. ஸோ அதே அளவு ரங்கி இருக்குதான்னு இருக்கா பார்க்க வேணும். ஸோ டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ எஸ் கிட்டத்தட்ட அதே அளவு ரங்கி இருக்குது. கொஞ்சம் ஏஆர் வந்துருக்கிறபடியே நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினோன்னா ரங்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 0. சம்திங் ஒரு 20-30 ml மேபி கூடலாம் குறையலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சரியான மைலேஜ் வந்து இதில் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா 49.67 ஆவரேஜான ஒரு மைலேஜ் தந்திருக்கிறார். டிவிஎஸ் என்டோர்க் 125 ரேஸ் எடிஷன் BS4 கார்பரேட்டர் வேரியன்ட். BS4 என்றால் கார்பரேட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான். இதுலேருந்து நீங்கள் ஒரு +or -1 or 2 நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் சிட்டிக்கு ஓடுறீங்களா இருந்தால் இதை விட கண்டிப்பாக குறைய தான் மைலேஜ் வரும். அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் இது வரைக்கும் வளர்ந்த மைலேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ரைடிங் ஸ்டைலுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 47 வரைக்கும் எனக்கு ரீடிங் கிடச்சிருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செக் பண்ண அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சிட்டியில் கொஞ்சம் மெதுவாக தான் ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 kmpl கிடச்சிருந்தது, 42-43. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா 49.67 kmpl ஒரு ஆவரேஜானது தான். இனிமேல் கொஞ்சம் கூட ஓடி அளந்தால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரை கழிச்சா கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கழிச்சா கூட ஒரு 48 kmpl ஆவரேஜாக வந்து கிடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ஸ்கூட்டர்ஸ் அதுவும் ஒரு 125cc ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து இது கண்டிப்பாக பெட்டர் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன மாதிரியான மைலேஜ் கிடைக்குதுன்ற விஷயத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த கிடைச்சிருக்குது. ஸோ இதான் சொல்கிறது, ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட்டாக ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ரைட் பண்ணிங்களா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும்ன்றதுக்கு சான்று வந்து இதாக இருக்கும். ஸோ நாங்கள் சிட்டி ப்ளஸ் ஹைவே கவர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மைலேஜ் கிடைச்சிருக்குது. ஸோ இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூட்டர் இப்போ இதை விட 110cc ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டரான மைலேஜ் ஒரு 52-53 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஹோண்டா ஆக்டிவா அதேமாதிரி டிவிஎஸ் ஜூபிட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா 55 kmpl அச்சீவ் பண்ணுறாக்கள் கூட பார்த்திங்கன்னா இருப்பாங்க தொடர்ந்து ஹைவேல ஓடுறாக்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க. திருப்பவும் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஃபுல்லாக ஒரு ஜெனியூனான மைலேஜ் டெஸ்ட் தான். எந்தவித இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எந்தவித ரெக்கார்டுமே நிப்பாட்டாமல் உங்களுக்கு முன்னுக்கே ஃபியூவலை ஃபில் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி கிடைக்கிற மைலேஜ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட எப்படியான டெக் சம்மந்தமான வீடியோஸ் அதேமாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் தனுஷ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.